வணக்கம் மை டியர் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்து லேட்டஸ்டா ஒரு ஹையரிங் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அது என்ன ஹையரிங் பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஹையரிங். ஆமா, இந்த ஹையரிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேன் இந்தியா லெவல்ல அந்த ஹையரிங் போயிட்டு இருக்குங்க. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க. அது போக நீங்க ஏதாவது ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா மட்டும் போதும், நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியுங்க. உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே நீங்க ஜாபுக்கு பே பண்ணணும்ன்ற அவசியமே இல்லைங்க. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பேன் இந்தியா ஹையரிங் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத A to Z ஃபுல் டீடைலா பார்த்துக்கலாம். நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி இந்த வீடியோட எண்ட்ல தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாம ஓட்டி விட்டுறா மட்டும் பாருங்க. அப்பதான் நம்ம இந்த ஜாப் பத்தி சொல்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த அபிஷியல் வெப்சைட் லிங்க் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்காவும் பின்னாடி கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்காவும் நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அபிஷியல் வெப்சைட்ல வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க இந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதாங்க ஒரு பேஜ் மாதிரி தெரியும். ஓகேங்களா, இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இப்போ இந்த வெப்சைட் வழியா தான் போய் நம்ம இந்த அமேசான் ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஜாபை பத்தின ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் அதை உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அமேசான்ல இருந்தாங்க வந்திருக்குது. ஓகேங்களா, என்ன டைட்டில் பிரதர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, என்ன ஜாபுக்கு ஹையர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அசோசியேட் ML டேட்டா ஆபரேஷன்ஸ்னு ஒரு ரோலுக்கு தான் ஹையர் பண்றாங்க. இது ஜாப் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கான்ட்ராக்சுவலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெர்மனண்டா என்னன்றதை சொல்லுவாங்க. ஜாப் கேட்டகரி வந்து இது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் டேட்டா ஆடிட்டிங் ஜாபுங்க. ஒர்க் மோட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தாங்க. ஓகேங்களா, விர்ச்சுவல்னு இருக்கிறது ஃபுல்லாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஜாப் லொகேஷன் அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஆஃபீஸ் லொகேஷன் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கு. அது போக ஹைதராபாத், பெங்களூரு, விசாகப்பட்டினம், மும்பை, புனே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுல முக்காவாசி இடங்களுக்கு விர்ச்சுவல் ரோல்ஸ் வந்து அவைலபிள் தாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க ஏதாவது ஒரே ஒரு டிகிரி, அது எந்த டிசிப்ளினா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்க முடியும், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டுக்கும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கீ ஸ்கில்ஸ் வந்து அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ ஆடிட்டிங், அட்டென்ஷன் டு டீடைல், அக்யூரசி, ப்ரொடக்டிவிட்டி, டீம் ஒர்க், இது எல்லாமே இருக்கணுங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தாங்க. 24/7 இருக்கிற மாதிரி இருக்கும். நைட் ஷிஃப்ட்ஸும் இதில் வரும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் நீங்கள் 5 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 2 நாள் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் லீவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 9 ஹவருங்க. அதில் வந்து 1 ஹவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேக் இருக்கும், லஞ்ச் பிரேக் இருக்கும், அதில் வந்து 1 ஹவர் போயிடும். ஸோ 8 ஹவர் வந்து நீங்கள் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். சேலரி எஸ்டிமேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சேலரி இவ்வளவுன்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. 2.5 LPA to 4 LPA பேஸ்ட் ஆன் லொகேஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து சேலரி கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதர் பெனிஃபிட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப்பும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் அண்ட் கோச்சிங்கும் இருக்குதுங்க. நான் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள பர்மனன்ட் ரோலுக்கு அவங்க இது பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் மோட் வந்து நீங்க த்ரூவா அமேசானோட கரியர் போர்ட்டல் தாங்க போய் அப்ளை பண்ண போறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ரெக்யர்மெண்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஸ்ட் கீப் வெப்கேம் ஆன் டியூரிங் விர்ச்சுவல் மீட்டிங்ஸ். ஓகேங்களா, சோ அது இருக்கணும் இருக்காங்க. ஓகே ப்ரோ, அந்த லிங்க் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற எனக்கு தெளிவா கேக்குது. நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்க கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் தெரியுது பாத்தீங்களா. இதுல நான் தனித்தனியாவே கொடுத்துருப்பேன். நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளை லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே தனித்தனியாவே கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இதுல வந்து நடுவுல இருக்குது பாத்தீங்களா கிளிக்கர்ன்றது, அதுதான் நம்ம அப்ளை லிங்க், அதுதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ அந்த கிளிக்கர்னு ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அந்த கிளிக்கரை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா அது உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு வரும். அந்த பேஜ்ல கிளிக்கர்னு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா, அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் வந்து பேக்வர்ட்ஸா ரன் ஆகுங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சோன்னு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஸ்க்ரோல் டவுன் ஆகி கடைசியில் வந்துருங்க. வந்தோடனே அதே ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து உங்களுக்கு அப்ளை நவுன்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ அந்த அப்ளை நவை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் டச் பண்ணிட்டா போதும், அது உங்களுக்கு டேரெக்டாக அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட்டிட்டு வந்துருங்க. இங்கே வந்து அமேசான் ஜாப்ஸுக்குன்னு தெளிவாக அமேசான் ஜாபோட நேம் போட்டிருக்கோம், என்ன ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்றதா இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டீட்டெயில்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது விர்ச்சுவல்னு போட்டிருக்கிறது ஃபுல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க. ஓகேங்களா, ஸோ சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, சென்னை, விசாகப்பட்டினம், பெங்களூர்லாம் ஆஃபீஸ் இருக்குது. பட்
பட் ஆனா விர்ச்சுவல்னு போட்டிருக்கிறது எல்லாமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதை தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஜாபுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன அவங்க கீ ஸ்கில்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எல்லாமே இதுல கொடுத்துருப்பேன். பேசிக் குவாலிஃபிகேஷன், ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இதுல இருக்கும். ஸோ ஓகேங்களா? அது எல்லாமே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நவுன்னு ஒரு இது தெரியும் பாத்தீங்களா? ஆரஞ்சு கலர்ல ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த அப்ளை நோவை நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஒரு இது லாகின் இது மாதிரி வரும். இந்த மாதிரி இதுல வந்து என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நீங்க கிரெடென்ஷியல் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க டைரக்டா அதை கொடுத்துட்டு லாகின் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு லாகின் ஆயிரும். ஒருவேளை அப்படி இல்ல பிரதர், என்கிட்ட அது எதுவுமே கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே வந்து இந்த லாகின் வித் கூகுள்னு தெரியுது பாத்தீங்களா? அந்த லாகின் வித் கூகுளை நீங்க டச் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, மொபைல்ல அப்ளை பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றீங்க. அது வந்து என்னைய கேட்டா அது வந்து வேஸ்ட்ன்னு தாங்க சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க மொபைல்ல அப்ளை பண்றப்ப உங்களால ஈஸியா அப்ளை பண்ணவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். சைட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பெனி வந்து அவங்களோட கரியர் வெப்சைட்ஸ் வந்து லேப்டாப்புக்கு தான் ப்ரொஃபிஷியன்சியா இருக்கிற மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. லேப்டாப் ஃப்ரெண்ட்லியா வச்சிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா, எல்லாரும் லேப்டாப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால சொல்றேன். பட் ஆனா மொபைல்ல அப்ளை பண்ற ஜாப்ஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இந்த ஜாப் வந்து நீங்க மொபைல்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ மேக்ஸிமம் எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு லேப்டாப்ல அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து சைட்ல எக்கச்சக்கமா இருக்கு பாருங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன், ஜெனரல் கொஸ்டின்ஸ், பிளா 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 எல்லாமே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல உங்க ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்க இமெயில் அட்ரஸ், உங்க மொபைல் நம்பர், உங்க அட்ரஸ், உங்க சிட்டி, உங்க பின்கோடு, உங்க ஸ்டேட் எல்லாமே கண்ட்ரி எல்லாமே நீங்க கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுது பாத்தீங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ. இந்த சேவ் அண்ட் கண்டினியூ நீங்க கொடுக்குற பட்சத்துல அது வந்து உங்களுக்கு எங்க போகும் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷன் தெரியுது பாத்தீங்களா? இந்த எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷனுக்குள்ள போகும். இந்த எஸ்எம்எஸ் நோட்டிபிகேஷனுக்குள்ள என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு உங்களோட இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ் கேட்குவான். அத நீங்க குடுத்து முடிச்சதுக்கு வொர்க் ஹிஸ்டரி அண்ட் ஸ்கில்ஸ், அத நீங்க குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எஜுகேஷன், நீங்க என்ன டிகிரி, என்ன மேஜர், என்ன டிபார்ட்மெண்ட், எந்த இயர் பாஸ்ட் அவுட், அரியர் இருக்கா, இது எல்லாமே கேட்பாங்க. அடுத்து ஜாப் ஸ்பெசிஃபிக், வொர்க் எலிஜிபிலிட்டி, அடுத்து உங்க ரெஸ்யூம், இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா குடுத்து முடிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருங்க. எல்லாம் குடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு இருந்து உங்களுக்கு கடைசியில ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்றது ஒரு தெரியுது பாத்தீங்களா? அத மட்டும் நீங்க குடுத்துட்டா போதுங்க. நீங்க இந்த அமேசான்ல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆபரேஷன் அசோசியேட் ஜாபுக்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ மறந்துடாம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கும். ஓகேங்களா? இது போக இதே மாதிரி நிறைய ஜாப் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. அதுல நாங்க எக்கச்சக்கமான ஜாப்ஸ் வந்து இதே மாதிரி நாங்க ஷேர் பண்ணுவோம். அதுல ஜாயின் பண்ணி அதுல இருக்க ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பை பாய்.